திருச்சி மரக்கடை பகுதியில் தன்னுடைய பரப்புரையை விஜய் தொடங்க உள்ள நிலையில் அந்த பகுதிக்கு இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாக விஜயினுடைய பரப்புரை வாகனம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அதற்கு முன்பாக கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சிவப்பிரியன். திட்டமிட்டபடி அந்த பரப்புரை நடைபெறக்கூடிய இடத்திற்கு வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தாமதமாயிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் விஜயனுடைய அரசியல் பயணத்துல முதல் அவர் என்ன விஷயங்களை முன்னிறுக்க போகிறார் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பரப்புரையாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இதுல திட்டமிடல் அப்படிங்கிறது குறைவா இருக்குன்னு பார்க்கறீங்களா? இந்த பயணம் குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, அதாவது திட்டமிடல் அப்படிங்கிறது விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு என்னதான் நீங்கள் திட்டமிட்டாலும் கூட இது போன்ற இந்த ரோட் ஷோஸ் எல்லாம் வைக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப அன்ரூலியாக இருக்கிறாங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். விஜய் போகிற வாகனத்தின் பின்னால் பின்தொடர்றது இது போன்ற விஷயங்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தாலும் இப்போ இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ட்விட்டர் போன்ற இந்த சமூக ஊடகங்கள் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வீடியோ எடுத்து எல்லாரும் பரப்பக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரங்கள், விஜய் போன்ற ஒரு தலைவர் இந்த மாதிரி நீங்கள் என்னதான் பிளான் பண்ணாலும் இப்படி தான் அது நடக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு முதலமைச்சரே ஒரு ரோட் ஷோ போனாலும் கூட 1 மணி நேரம் தாமதம் என்பது ஒரு பொலிட்டிக்கல் ரோட் ஷோவில் ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பட் விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இன்னைக்கு அந்த கூட்டங்களை கூட நீங்கள் பாருங்களேன், பெரிய அளவுக்கு கூட்டம் இருக்கிறது. ஆனால் அதில் நிறைய பேர் விஜய் ஒரு உச்ச நட்சத்திரமாக, விஜயை ஒரு நடிகராக பார்க்க வந்தவர்கள் கூட இருப்பாங்க. ஏன்னா இது விஜய் போன்ற ஒரு ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இது வரைக்கும் இல்லை. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா விஜயோட பப்ளிக் அப்பியரன்சஸ்லாம் 1 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆடியோ லான்ச்சு அது போன்ற இடங்கள்ல மட்டும்தான் அந்த ஆடியோ லான்ச்சஸ் எல்லாம் நடக்கும். ஸோ ஆடியோ லான்ச்சஸ்லாம் நடக்கும்போது விஜய் போன்ற ஒரு நட்சத்திரத்தை பார்த்ததே கிடையாது மக்கள் நேரில். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட பெரிதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விஜய் அவர்களுடைய பரப்புரை தாமதமானது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இது நடக்கும், இப்படிதான் அந்த பரப்புரை நடக்கும். ஏன்னா ஒரு ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு நடிகர், அதுவும் விஜய் போன்ற ஒரு மிகவும் பிரபலமான ஒரு நடிகர் வரும்போது அவரை பார்ப்பதற்கான கூட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை அவங்க கட்சிக்காரங்களும் சரி, காவல்துறையும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது நீங்கள் பெருமளவில் கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டமாக தான் பாதி நேரங்களில் இருக்கும். உண்மையிலே இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அது விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த உச்ச நட்சத்திரம் இன்னைக்கு பேசும்போது அதை வெளிப்படையாக பேசணும். இந்த மாதிரி நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பப்ளிக் மீட்டிங்னா அவங்கள ரசிகர்கள்லேருந்து கேடர்ஸாக மாற்றக்கூடிய அந்த விஷயத்தை விஜய் மட்டும்தான் பண்ண முடியும். அது ஒரு காவல்துறையோ இல்லை ஒரு அரசாங்கமோ அதெல்லாம் பண்ண முடியாது. அது விஜய் அவர்களுடைய கமிட்மெண்ட். விஜய் அவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த கடமையை விஜய் மட்டும்தான் செய்யணும். அரசியல்வாதியா அவர் எப்படி நடிகர்ல இருந்து அரசியல்வாதியா டிரான்சிஷன் ஆகிறாரோ அதே மாதிரி அவர்கள் ரசிகர்களும் கேடரா அந்த என்ன சொல்றது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா மட்டும்தான் அவருடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கும் நல்லது, அது அவருடைய ஃபியூச்சருக்கும் நல்லதா இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி இந்த மரத்துல ஏறுறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இப்போ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரசிகர்கள் நம்மளையும் திருப்பி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் இது பார்ப்பதற்கு ஒரு நன்றாக இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இதையெல்லாம் வெகுவாக ரசிக்க மாட்டார்கள். இப்போ இந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு விஜய் தன்னுடைய வாக்கு வங்கியா மாற்ற போகிறார், அதுக்கான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது தாவேக கையில என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ இந்த பரப்புரை மூலமாக விஜய் என்ன சொல்வார், இல்லை என்ன பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அந்த கேள்வி வைக்கிறேன். இல்ல, அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவர் என்ன பேசினாலும் பேசலன்னாலும் ஒரு முக்கால்வாசி பேர் அதுவும் இளைஞர்கள், ஒரு 18ல இருந்து 23 24 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க நிச்சயமா விஜய் அவர்களுக்கு, அது பசங்கன்னா நான் பெண்களையும் சேர்த்துதான் சொல்றேன், அந்த ஏஜ் குரூப்ல அது இட் டிரான்சென்ட்ஸ் ஜெண்டர்.
அவங்க வந்து பெரும்பான்மையானவர்கள் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வந்து விஜய் பேசுறத வச்சுலாம் பெருசா ஓட்டு போடுற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து மாற்றம் வேணும், ஊழலை ஒழிக்கணுங்கிறாங்க. பட் ஊழலை ஒழிப்பதற்கு விஜய் என்ன வழி வச்சிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. விஜய் அவர்கள் சொல்லணும். இப்ப என்னன்னா, இன்னைக்கு அவர் மீட்டிங்ல என்ன பேச போறாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு அந்த ஸ்பீச் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து கூட்டம் கூட்டுறது மட்டும் ஒரு கட்சியினுடைய இல்ல ஒரு தலைவரினுடைய வேலை கிடையாது. அவர் வந்து அந்த கூட்டம் கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுவதற்கான கம்ப்ளீட் 100% ஓட்டா மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு 40% ஓட்டா மாறினாலே அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இதே போன்ற ஒரு நீங்க அந்த மேக்னிடியூட் வேணா மாறலாம். ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னால ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவரும் ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம். அவருக்கும் கிட்டத்தட்ட விஜய் அவர்களினுடைய வயது தான் இருந்தது. அப்போ அவர் அரசியலுக்குள் நுழையும் போது அவருக்கும் மிகப்பெரிய ஆரவாரம். ஆனால் அவரால் ஒரு 18% வாக்குகள், பட் 18 சீட்டு ஜெயிச்சார். அதுக்கப்புறம் அவர் ஸ்டாண்ட் ஆகலைங்கிறது தான். பட் என்னன்னா, விஜய் வந்து என்ன பண்ணணும்னா, இன்னைக்குன்னு மட்டும் இல்லை, இந்த பரப்புரை இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும். இன்னைக்கு வந்து திருச்சிக்கு வந்தபோது திருச்சியில் என்ன பிரச்சனை, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா இது வந்து வேற ஒரு ஸ்டேட் மாதிரி, ஒரு பீகாரோ உத்தரப்பிரதேஷ் மாதிரி உங்களுக்கு வந்து அண்டர் டெவலப்ட் ஸ்டேட்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பரவலாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு இடத்துல இப்போ பெரம்பலூருக்கும் அரியலூருக்கும் போனார்னா அங்கே வந்து அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ். அது தமிழ்நாடு டெவலப்டு மாநிலமாக இருந்தாலும் அதுக்குள்ளே அண்டர் டெவலப்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக பேசணும். அப்போ மட்டும்தான் விஜய் போன்ற பார்ட்டிஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து இஷ்யூஸ் பற்றி பெருசாக பேசலை. அந்த மாநாட்டில் கூட கச்சத்தீவு நாங்கள் மீட்கணும் அப்படிங்கிறார். கச்சத்தீவை மீட்டா மீனவர் பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்ன்றது வந்து விஜய் அவர்கள் சொல்லணும். ஏன்னா கச்சத்தீவை மீட்கிறதுல வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. கச்சத்தீவை தாண்டி தான் நம்ம மீனவர்கள் போகிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதை எந்த அரசியல் கட்சிகளும் பேசாதது தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன பண்றாங்களோ அதே விஷயத்தை விஜய் அவர்கள் பண்ணக்கூடாது. அப்போ வந்து மாற்றம், நான் வந்து இவங்களுக்கு எல்லாம் இப்ப எக்ஸிஸ்டிங் பார்ட்டி, அவர் வந்து கமல்ஹாசன் போன்றோ இல்ல ரஜினி போன்றோ மாற்றம் சொல்லல, நானும் திராவிட கட்சி தான் சொல்றேன். அப்ப இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நீங்க எப்படி இருப்பீங்க? இவங்களோட கொள்கைகளுக்கும் உங்களுடைய கொள்கைகளுக்கும் மாற்றம் இல்லை என்றாலும் கூட அணுகுமுறைன்னு இருக்குல்ல, ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கச்சத்தீவுனா 2 திராவிட கட்சிகளுமே என்ன சொல்றாங்க, ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் குற்றச்சாட்டி வந்து இல்ல அதை மீட்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறாரு. விஜயும் அதே கோணத்தை தான் எடுக்கிறார். மீட்கிறதுனால என்ன ஆகுங்கிறது அந்த உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கிறது. கச்சத்தீவு மட்டும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிக்கான இஷ்யூ பேஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் தன்னுடைய கருத்துக்களை எப்படி விஜய் முன்வைக்க போறாரு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கா தாவேக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போறோம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு சிவபிரியன். இடைவேளைக்கு பிறகு கிரைம் டைம் செய்தி தொடரும். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.